அட ஒரு ட்ரம்முக்குள்ள சட்டை தூக்குறா சரி எதுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணா கஷ்டப்படணும் ஏமா ஒரு மணி நேரம் நீ போடு நான் காவலுக்கு இருக்கறேன் அப்புறம் ஒரு மணி நேரம் நான் போடுறேன் நீ காவலுக்கு இருக்க இது நல்ல யோசனை குடி மச்சான் என்னடா எம்மா நான் தூங்கிட்டு இருப்பேன் ஏய் இப்பதானே பார்த்தேன் ஒரு மணி நேரம் இருந்து 2 மணி நேரம் ஆகி போச்சு நான் 2 மணி நேரம் ஆயிடுச்சா என்ன பண்ண இப்போ ஊம்புருவா காவலுக்கு ஜாகிரதை சரி படி பாராவு சார் அப்படியே ஏந்திரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு ஏந்திரா அதுதான் நாட்டுல பொறாம பொச்சிரு போயிருக்கு வரையும் ஒருத்தன் கூட வாழ முடியாது அது உண்மை நமக்குள்ள யா மீன் வாங்கி ஏன் கறிக்காம போட்டா வேணாம்டா மீன் ஒம்புடா நம்மள மீறி யாரு உள்ள போறாங்க நீ கேட்டனால 2 பேருமா போடுவா ஆமாண்டா பாவிங்க ஏன்டா பாவிங்க தூங்குறீங்க இவனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும் என் தங்கை உறங்கும் போது என் தங்கையின் கழுத்தில் இருக்க முத்தாரத்தை திட வந்திருப்பான் இவன் என்ன செய்யணும் தெரியுமா இப்போதை நீதிமன்றம் அழைத்து சென்று நீதி ஐயோ அரண்மனையில எத்தனை மூந்துட்டா விட்டு விட்டு நாங்க யாரு பில்தடிக்கு பயிலாச்சே நாங்க போய் விடுமா கை கலமா புடிச்சிட்டா எங்க காவலி மீது தப்பிக்கிறான் பாருங்க புடிச்சி சிறையை போடுகல ஆல மக்கள் யாரோ உறுப்பு கட்டிக்கிறாங்க அவுத்தாங்க You respect that respect. Shut up your mouth. உங்க அம்மா லிச்சு போட்டோம். நாங்கலாம் சொல்லுங்க. ஏய் இவன் தான் கல்றடா. இவன் தான் அந்த கட்டுகளை முகப்பரி மகத்து யார் என்ன வந்து பாப்போம் எங்க பாத்த மாட்டாங்க. கரெக்ட்டா? ஆன்சர் மீட்டிங்ரா. ஏய் இவன் போட கூடாது. ஏய் போலீஸ் ரைடரா. ஏய் எந்த நாடு? கலிங்க நாடு. யார் பலிங்க பேர் வச்சுக்கறான் பாரு பெருமாள் கோயில் செவுராட்டம் கலிங்க நாடு பலிங்க என்ன பாரு ஏய் நேரா நின்னு என்ன பலிங்க முடியும் கலிங்க நாட்டு பலிங்க நாட்டுக்குள்ளே வந்து அந்த புறத்தில் எங்கள் உடைய நேரத்தில் கட்டுக்காவலர்கள் எங்கள் காவலை மீறி இவர்கள் கட்டுக்காவலர்களை மீறி எங்கள் மகள் முத்தாரத்தை களவாட வேண்டிய அவசியம் மன்னா என்னுடைய நாடு வறட்சி நாடாக காட்சியளிக்கிறது என்னுடைய நாட்டு மக்கள் அனைவரும் பசியும் பட்டினியுமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எந்த நாடு செழிப்பாக இருக்கிறதோ அந்த நாட்டிலே சென்று அந்நாட்டிலே இருக்க வேண்டிய பொன் பொருளை களவாடி வந்து என்னுடைய நாட்டு மக்களுக்கு கொடுத்து என்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பது என்னுடைய வழக்கு. ஆகையால் தான் இன்று வந்து உன்னுடைய நாடு செழிப்பான நாடாக தெரிந்தது உன்னுடைய நாட்டிலே வந்து கொள்ளையடிக்கலாம் என்று வந்து அது கண்டுபிடிச்ச கல்வனுக்கு தவறு செய்தவன் தண்டனை அனுபவிக்க தர வேண்டும். சரியான தண்டனை சொல்லுங்க இவனுக்கு
வெளிய வந்துட்டேன். சரிம்மா என்ன தின்னுட்டேன்றப்ப கதுப்புடி சாவி நான் எடுத்துட்டேன். ஆ. நான் போனாதான் சாவி வாங்கி தரணும். இல்லடா. ஆ. அப்ப வெளியில வரணும்னு சொல்லிருக்கல. ஆ. அப்ப வச்ச சரி, வயதிலே எருக்குமால் ஊத்தி சாவடிக்கலாம்னு. ஏண்டா பாவி? ஏன் வந்து நீதிமன்றம்? பெண்களா நீதிமன்றத்துக்கு வருமா தெரியாது? நாட்டு மக்களில் நான் ஒருவராக வந்திருக்கிறேன். நாட்டு மக்களில் ஒருவரா நீதிக்காக வந்துக்கிறேன். ஆமா. என்ன நீதிக்காக வர? நீதி எப்பவுமே பொய்யா கூடாதுடா. ஆ? அவர் நல்லவர். யாரு? வல்லவர். நல்லவன் நல்லவன். ஆமாண்டா. ஆ, ஆ. டேய், என்ன? இந்த நேரத்துல ஒரு விடுகதை போட போறேன். விடுதலையா? இந்த விடுகதைக்கு யாரு சரியான பதில் சொல்றாங்களோ ஆ. அவங்களுக்கு பணம் 10,000 ரூபாய் பரிசா நான் ஏம்மா, தரேன். திருடுவனை வந்து தண்டனை கொடுத்துக்கிறேன். இந்நேரத்துக்கு விடுதலை இந்நேரத்துக்கு. இந்த விடுதலைக்கா அவருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆ? அது சொன்னா 10,000 ஆமாண்டா. பணம் 10,000. ஆமாண்டா. கேளு. நம்ம நாட்டுல ஆ, மாந்தோப்பு மாந்தோப்பு இருக்குது. மாங்கனிங்க ஏராளமா இருக்கிறது. மாந்தோப்புன்னா மாமரம் இருக்கு. மாமரத்துல பழம் இருக்குதா செய்யும். சர்வ ஜாகிரதையா காவல் இருந்தா பழத்த காவல் இருக்குது. அந்த கனிங்க களவு போகுது. பழத்த காவல் இருந்து கனிகள் களவு போகுது. களவு போகாம இருக்கணும்னா ஆ, காவல்ல யார் வைக்கணும் கனிகள் களவு போகாது இருக்குன்னா யாரை காவல் வைத்தால் கனிகள் களவு போவாது. சொல்லுடா. எனக்கு வந்துடுச்சு, எனக்கு வந்துடுச்சு, எனக்கு வந்துடுச்சு. அடி, நாடகம் பாத்துக்கிறாங்க. ரோட்டுக்கு அந்தாண்டு போ. வாசல் இந்த பக்கம் வரும். டேய் வந்துடுச்சுங்க. அது இல்லடா ஆ. இது விடுதலை பத்தி நான் சொல்றேன் வர அந்த அளவுக்கு அறிவாளி நீ. பணம் 10,000 வாங்குறேன் முதல்ல சொல்லு, பணம் வாங்குறியா உதவ வாங்குறியான்னு பாப்போம். சொல்லு. இப்ப நம்ம நாட்டுல மாமரங்கள் நிறைய இருக்கு ஆமா. பூ பூத்து காய் காய்த்து பழங்கள் நிறைய இருக்கு தெரியுது. பழத்தை காவல் இருந்து கனிகள் திருடு திருடு போகுது. அப்படி திருடு போகாமல் இருக்க ஆ. ஒரு பெரிய மதம் கொண்ட யானை ஆமாண்டா. இது மனம் கொண்ட யானை இல்லை, பெருமங்கள் பானை. உதாரணத்திற்கு ஒரு பெரிய மதம் கொண்ட யானையை கொண்டு வந்து பயப்படும் முன்னாடி நிக்க வைத்து விட்டால் திருட வருவான், யானையை பார்ப்பான், பயந்து ஓடிடுவான். கனிகள் களவு போகாது. எத்த பத்தாது எத்த பத்தாது ஏங்க, இவங்கெல்லாம் எங்கிட்டு பிடிச்சாண்டா? 10,000 தவறான பதில். யாரா? சரியாக பதில் சொல்லிட்டா பரவாயில்ல. சொல்றேன் பாரு, மதம் கொண்டு யானை ஏத்தாங்க திருட பார்த்து பயந்து ஓடுவான். ஒரு போல திருட வரவன் கொஞ்சம் புத்திசாலியா இருந்து நான் ஒரு தீ வந்து ஏத்தாந்து யானை எனக்கு காமிக்கிறான். யானை பயந்து ஓடுமாடா. திரும்ப மாட்டேன். அவனை போய் கேக்குறதுக்கு ஆலோசனை. பணம் 10,000 வாங்க போறது நான் தான். கனிகள் களவு போகாது இருக்குன்னா சுலமான வழி ஏங்க இருக்குது. ஆமா சொல்றான். நம்ம நாட்டுல மாந்தோப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே பூ பூத்து காய் காய்ச்சி பழம் பழுத்து திருடன் தேடி போறோம். உங்களால 10 ஜேசிபி ஏத்தா மொத்த மாமரத்தை பேச்சு. ஏண்டா பாவி, முதலுக்கு மோசமா போச்சடா. நம்ம தான் எங்க முதலுக்கு மோசம் போச்சு. அடியோட பேச்சு எடுக்க சொல்றீங்க. நம்ம தான் முதல்ல இல்லையா மோசம் போதா. என்னமா உன்னுடைய விடுகதைக்கு அப்பா, யாருமே இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. என்னடா மாந்தோப்பு ஏராளமா இருக்கிறது, மாங்கனிங்க ஏராளமா இருக்கிறாங்க. சர்வ ஜாகிரதையா காவல் இருந்தோம் பழம் காணாம போகிறது. அதுக்கு யார காவல வைக்கிறது தெரியுமா? பழம் அந்த கனிகளை திருடுறானே, அந்த திருநியே காவல வைத்தா பழைய அம்மா திருடு சூப்பர். அதாவது திருடனுக்கே சாய் குத்துட்டா அவன் ஜவுந்து ஜவுந்து போவான்னு. ஏண்டா திருடனுக்கே காவல் வச்சா கனிகள் ஏன் களவு போவாது? ஏன் சொல்றா? இப்ப அவன் வேலை வெட்டி இல்லாததுக்கு தானே திருட வரான். அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து மாசம் மாசம் சம்பளம் கொடுத்தா அவன் ஏன் திருட போறான்? அவன் திருடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு குழந்தை சொல்லு. அப்பா, நம்ம நாட்டுல எவ்வளவு சிப்பாய் இருக்கிறாங்க, எவ்வளவு பலத்த படை இருக்கிறது. நான் அரண்மனை உறங்கும் போது இவரே வந்து என் முத்தார்த்த கலவா இருக்கா, இவர் எப்படியாப்பட்ட வீரனா இருக்கும், எப்படியாப்பட்ட திறமசாலியா இருக்கணும். அதனால இவர் நல்லவர், இவர் வல்லவர். நம்ம நாட்டை விட்டு போகவே கூடாது. நம்ம நாட்டுல ஏராளமான படைகள் இருக்கிறது, ஏராளமான வேலைகள் படைகள் நிறைய இருக்கிறது. ஏதாவது பதவி கொடுக்கணும்னு சொல்றேன். டேய், குழந்தை பதவி கொடுக்க சொல்லிட்டான். என்ன பதவி கொடுக்கலாம்? என்ன பதவி கொடுக்கலாம்? கோட்டை காவல், கோட்டையோட தூக்கி முடுவான். குதிரை படைகளை, குதிரை தேடி மாதிரி விட்டுருவான். அந்த ஜீவனவே பெருசு தான். போர் படை தளபதி, ரைட் ஓகே. பதவி எடுத்து விட்டது என்று ஓர் மாற்றம் செய்யப்படும். கடுமையாற்றுவது அது மட்டுமல்ல, ராவண விட்டு பிரியாத கும்பக்கரனை போல், துரியோதனை விட்டு பிரியாத கண்ணனை போல் என்று விடைவிடாமல் எங்கள் குடும்பத்திற்கு விசுவாசமாக இந்த நாட்டு மக்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன். அவரு கொன்னுறாரா? நம்ம போலாமா? எல்லாரையும் அவர் கொன்னுறாரா? அண்ணா, நீங்க வரைக்கும்படியே இந்த நாட்டை மிக சிறப்பாக கட்டி காப்பாற்றிக் கொண்டுதான் இருப்பேன். எப்படி துரியோதனன் விட்டு கர்ணன் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ? அண்ணா, என்னுடைய உயிர் இருக்கு வரை உன்னுடைய உயிர் இருக்கும். என் உயிர் போனால் தான் உன்னுடைய உயிர் போகும். நான் பாதுகாத்து உன்னை நான் நம்புகிறேன். ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன். என்
பார்த்து மதிச்சு அவருக்கு பதிவு போட்டு கொடுத்தீங்க ரொம்ப சரிம்மா. நன்றிப்பா. உன் வார்த்தை பிரகாரம் செஞ்சுட்டேன். ஆமாப்பா. திருமணம் செய்துமா? போப்பா. யா. நான் மீனா ஆ. நந்தவன பாரு நந்தவன போதுமா? உன்னை பார்த்தா சொல்றேன் நந்தவனப்பா. இங்க இருக்கிற பாப்பா. பாவாலே எங்கேயோ எடுத்து பாஸ் ஆகுதுரோ. நந்தவன நந்தவன சரி. அப்ப நந்தவன போயிட்டு நான் போய் வந்து ஏய், பழம் அண்ணனோட போய் விளையாட்டு வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லும். கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணிடலாம். என்னுடைய தந்தை எப்பேற்பட்ட பொறுப்பை படுத்திருக்கிறார் தெரியுமா? போர்ப்படை தளபதி என்ற பொறுப்பை படுத்திருக்கிறார். அதை எப்படி காப்பாற்றணும் தெரியுமா? கடமை கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். அப்படி மீறி ஏதாவது இருந்தால் பக்கால தலை தலையில் உருளும் ஜாக்கிரதை. கொஞ்சம் போச்சு பதிவு குடுத்துட்டு பாக்குறேன். பருவம் போறலாம் பதிவு குடுத்துட்டு கால் மேல அடிக்கிறா போய். வாய் முடிக்க டீ குடிங்க. பேசாது குடிங்க. அப்படி சொல்லு. வாய் மூடிட்டு டீ குடி சொல்றா. டேய் நான் யாரு நானு? திருட்டு பையன். திருட்டு பையன்டா. திருடர். மரியாதை கொடுக்கணும். மரியாதையோட பேசணும். திருடர். டேய் இருல போ. ரொம்ப இஷ்டமா வர. நாட்டு வருங்கயா. திருடன் திருடனாக வந்தவனை என்னை பார்த்து மடக்கி நீங்கள் படித்து விட்டீர்கள். மடுபாய் உங்களுக்கு அதிகாரி கூட வரல. எங்க கடமை நாங்க செஞ்சா. மடை குடிச்சிங்க. ஆமா. குடித்த உடனே விலங்கு பாட்டு இட்டுமையே எங்க நிறுத்தினே? நீதிமன்றத்தில் நிறுத்தினாய். நீதிமன்றத்தில் நிறுத்தின உடனே நாட்டு மன்னன் பதிவு கொடுக்கிறான். அதானே. இந்நாட்டு இளவரசி எங்க பிழைக்கு வழி செய்யறான். திருடனுக்கு வந்ததுக்கு வழி தெரியாது. அதானே. ஓடி போக முடியாது என்னால. திருடன் வந்த உங்களுக்கு மறுபடியும் திரும்பி போட்டு வை தெரியாதா? எனக்கு வழி தெரியாத வந்துக்கிறான். அப்படி இருந்து ஏமாட்டேன். ஏய், ஏன் தெரியுமா? திருடிதான போயிருந்தால் முத்தார மட்டும் தான் என்னுடைய நாட்டுக்கு போயிருக்கும். ஆமா. ஆனால் இவ்விடத்திலே அகப்பட்டதால் பதவி கிடைச்சது. நாட்டிலே பதவி எடுத்தது. இந்த பதவி வைத்து போக போக நான் என்ன செய்கிறேன் என்று நீங்கள் இருவரும் ஒருத்தர் பார்க்க வேண்டும். நீ குடிப்ப நீ யாரு ஏய் நல்ல வேலை கிடைத்து விட்டது. ஏய் பேச பாட்டியா? நான் இங்க பேசிங்கன்னா நீ டீ குடிக்க. இப்ப நீ பேச நான் பேச போறேன் என்ன? யாரு ஏன் டீ நீ குடி குடிமா? உன் டீ நான் குடிக்க முடியாது. அப்ப நீ பேசு நான் குடிச்சுக்கிறேன். நான் பேசுறேன். நீ பேசு. பேசுங்க பேசுங்க. ஏய் எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது. நீ பாட்டு ஏய் தல கம்பல்ல சேகாதீங்க. சேத்ததே நீதான்.
கூலி, வாங்குறா, மகளிர் குழுல loan கொடுக்குறாரு, வாங்க. அவரு குடு. அதே இடத்துல குடு. அதே இடத்துல குடு. கேட்டா? சாப்பிடுறா. இந்த பிரியாணி குடு. ஏய், ஓ, இந்நாட்டின் பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. ஆமாங்க. நான் என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். போர்படை தளபதி. நீங்க ரெண்டு பேரும் காவலாளி. இல்ல. இந்த வேலையை தட்டாம செய்யணும். நான் ஓடுனா, நான் ஓடுவேன். உட்காருனா, உட்காருவேன். எழுந்துனா, எழுந்துவேன். நிக்கணும்னா, நிக்குவேன். படுத்தா, படுப்பேன். எழுந்தா, எழுந்துவேன். ஓடுனா, ஓடுவேன். செத்தா. சாக மாட்டேன். யா. நீங்க அடி செத்துட்டு அனாதை பண்ணாம கிடக்கூடாது. ஒரு 10 ரூபாய் எடுத்து போய் நாங்க அடக்கம் பண்ணிட்டு கட்டப்பட மந்தி சுடுகாடு போய் பணம் வந்து நாங்களே படுத்துக்கிட்டு நாங்களே மன தெளிக்கும். நீங்களே ஆமா. அடடடடட. இது மேல அவ்வளவு பாசம். நீ தள்ளிக்கிற என்ன தள்ளி விட்டு ஏன் தொடங்கிற ஏன் தொடங்கிறப்பா போகுது. பணம் கொடுக்க பாருங்க நீ வாங்கி கடைசிட்டு போறியா? சரி வாங்க. ஏய் சரி வாங்கட்டும். இந்த நாட்டு கட்டி காப்பாற்ற வேண்டும் என்றால் நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் நீங்க செய்யணும். எனக்கு உறுதியாக இருக்க வேண்டும். எனக்கு உறுதியாக இருக்க வேண்டும். வளர்த்திருந்தாங்க. ஒரு குடும்பத்தை கெடுத்தா இன்னொரு குடும்பம் வாழலாம். நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும் என்றால் முன்னாடி தாலி அத்தாடா நம்ம முன்னாடி தாலி குளு குளுன்னு இருக்கும். உண்மைதான்டா. ஒரு ஏரி உடைஞ்சால்தான் இன்னொரு ஏரி வந்து ரொம்பும். அப்படி ரொம்ப வேண்டும் என்றால் எவன் பொண்டாட்டி தாலி எங்க இருந்தா நமக்கு என்ன போச்சு? நம்ம பொண்டாட்டி கைத்துல சும்மா குப்பு குப்புன்னு கொத்து கொத்தா தொங்குதா. ஏய், கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? நீங்க கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? மானையில இல்லாத மானங்கட்ட மண்டுகளே, கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? நீங்க கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? என்னடா? ஒரே டிச்சு நானா பாடா. ஏய், கம்பியதான் என்ன போறீங்க தம்பிகளே? ஏங்க நீ செய்தி கம்பி நினைச்சுக்கிறியா? இந்த நாட்டுக்கு மன்னராஜா என்ன கம்பி? ஓ, கம்பி தங்க கம்பி. கம்பி என்ன பாரு? ஆ. டேய், ஓ. பாடுவ மாட்டடா. ஆமா. பிச்சைக்கார பையா. ஆ. பையா போறா. ஓடி போறா. வசலாவல. வரடா. ஆகார மாடுறா. வாடா. இது. ஏய், ரமேஷ், மானங்கெட்ட முட்டாளுங்க நீங்க நல்லவோ. நான் பாடும் பாட்டு உமக்கல்லவோ திருந்து சொல்லவோ. கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? நீங்க கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? உன்னதான் சொல்றேன்னு பார்த்தா என்ன சொல்றான் ரமேஷ்? ஏய், ஆ. மானம் கட்டுவா. ஆ. ஊருக்கு பேரு விட்டா. சரா. மானத்தோடு வாழ்ந்தா என்னடா இருக்கு? கிடையாது. மான ஈனத்தை விட்டாதான் அடுத்த வேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறோம். ஈனமானத்தை பார்த்தனா அடுத்த வேளை சாப்பாடு கஷ்டப்படுறோம். அதானே? முடியாது. இன்று கறி குழம்பு கிடைக்கும். ஆ. நாளைக்கு ரசம். ரைட். நாளான்னைக்கு ஆ. வெறும் பருப்பு தண்ணி கிடைக்கும். இதெல்லாம் பார்த்த வேலைக்கு ஆகுமா? சரியாவது. ஏய் கோபாலு, ஜால்ரா போட்ட 2 நாயும் ஏனோ தெரியுது. இது வீணா போன பணத்துக்காக ஏனோ அலையுது. ஜால்ரா போட்ட 2 நாயும் ஏனோ தெரியுது. இது வீணா போன பணத்துக்காக ஏனோ அலையுது. நல்லவர்கள் குடிய கிடைக்க ரூட்டி நடக்குது. இந்த நாடோடிகள் பேச்சை கேட்டு நாடே அலையுது. நல்ல மனம் இருக்கணும், குணம் இருக்கணும், அன்பு இருக்கணும், பண்பு இருக்கணும். நாடு உன்னை நல்லவன் என்று போற்றி பாட வாழ்ந்து காட்டணும். கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? நீங்க கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? வா, தாலகார் தங்கராஜ் குடியோமா. என்ன பண்ணிக்கிறாங்க? ஆத்திர கீத்திர போடாது வச்சியா? துணியா லூசு மாதிரி அடிக்கிறா. ஐயா, படிக்கூடாது. யார் படிக்கிறா? படிக்கூடாது. ஏங்க? நவுரா. அடி. நான் படிக்கிறேன் பாத்தியா? நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் என்றால் என்ன காரணம்? 33 வருஷமாய் வாங்கியதுதான் காரணம். எனக்கு வலிக்குது. வலிக்காது வாங்கு. வலிக்குதா? ஏய் இல்ல. இல்ல வாடா. வா படிக்கூடாது. நான் போட மாட்டாங்க. இனி உங்களுக்கு சவகாசமே எனக்கு வேண்டாம். அவன் தான் போவானா? நான் போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டாம்.